அனைவருக்கும் வணக்கம். ஐம் வாசுகி. இந்த வீக் டி வித் சம்ஸில் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்? எண்கள் பார்த்துட்ருக்கோம். அப்படி பார்க்கும்போது நம்ம ஃபஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபஸ்ட் சம் பார்த்திங்கன்னா 3/7 ஆஃப் 497/249 ஆஃப் ஒரு வேல்யூ கேட்குறாங்க ஈக்குவல் டு 639. என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு எண்ணின் 497/249 மடங்கில் 3/7 மடங்கு 639 எண்ணில் அந்த எண் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, சில பேர் நல்ல மேக்ஸ் போடுவாங்க. அடிச்சு கொடுக்குறது, டிவைட் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக பண்ணுவாங்க, மல்டிபிள் பண்ணுறது எல்லாமே. ஆனால் அந்த கொஸ்டினோட பேட்டர்னில் அந்த கொஸ்டினை எப்படி எழுதுறதுன்னு தெரியாது. இப்போது கொடுத்துருக்கிறத அவங்க எப்படி கேட்டிருக்காங்கன்றத கரெக்டாக, ஏன்னா 639 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வருமா, இது ரெண்டு கூட ஜாயின் பண்ணி வருமா அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்கும். அது எப்படி எழுதணும்னா, கொஸ்டினை அப்படியே நீங்கள் கன்சிடர் பண்ணி அப்படியே எழுதணும். ஒரு எண் அப்போ எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, அதோட மடங்குன்னு சொல்லிட்டாங்க, அப்போ பெருக்கல் வரும். அதோட மடங்குன்னு எவ்வளோன்னு சொல்கிறாங்க, 3/7ன்னு சொல்கிறாங்க. 639. இப்போ கொஸ்டினை வாசிச்சு பாருங்களேன். ஒரு எண்ணின் மேலே இங்கிலீஷில் பாருங்கள், சிலது உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா மேலே இங்கிலீஷில் பார்க்க ஆரம்பிச்சிடுங்க. ஆஃப்ன்றப்போ நம்மளுக்கு என்ன வேல்யூ வரும்? மல்டிப்ளிகேஷன். 3/7 மல்டிப்ளிகேஷன், அந்த 497/249 மல்டிப்ளிகேஷன். என்ன நம்பர் வந்து 639 இருக்கும். அப்போது அந்த எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 639ஓட இந்த மடங்கள்லாம் கொடுத்துட்டு அந்த வேல்யூ எக்ஸ் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ எக்ஸ் மட்டும் இங்கிட்ட வச்சுட்டோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இந்த பக்கம் போகும்போது வேல்யூஸ் எல்லாம் தலைகீழாக போகும். ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போகும்போது நம்ம தலைகீழாக எழுதுவோம். இதை நம்ம எல்லாத்தையுமே மல்டிப்ளிகேஷன் டிவைட் பண்ணி கொடுத்தோன்னா, ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிட்டு மல்டிபிள் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா, ஆன்சர் வந்து 747 கிடைக்கும். டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூ என்ன கிடைக்கும்? 747. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் சம். 2 எண்களின் கூடுதல் 43, அவைகளின் வித்தியாசம் 13 எனில் அந்த எண்களின் பெருக்கல் பலன் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த எண்ணோட பெருக்கல் பலன் கேட்குறாங்க. முதல்ல கூட்டல் கொடுத்துட்டாங்க. வித்தியாசம்னு பார்க்கும்போது ஒரு எண்ணுக்கும் இன்னொரு எண்ணையும் கழிச்சோம்னா அதில் இருக்க வித்தியாசம் தெரிஞ்சிருமா? அப்படி கொடுத்துட்டு 2 எண்ணோட பெருக்கல் பலன் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா, 2 எண்களின் கூடுதல், எக்ஸ்னு ஒரு எண், ஒய்னு ஒரு எண் வச்சுக்கோங்க. அவற்றோட கூடுதல் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, 43ன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு வித்தியாசம் எக்ஸுக்கும் ஒய்க்கும் இருக்கிற வித்தியாசம் எவ்வளோ? 13ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த எண்ணோட பெருக்கல் பலன், இப்போ எக்ஸ் ஒயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி அந்த 2 எண்ணையும் பெருக்கணும். இப்போது இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாமா? இந்த மெத்தடில் கண்டுபிடிக்கும் போது ஒய் கேன்சல் ஆயிரும். அப்போ 2x ஈக்குவல் டு இது ரெண்டையும் கூட்டும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 56 கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 56/2. எக்ஸோட வேல்யூ வந்து 28. இப்போ ஒய் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, எக்ஸ் இந்த ஃபார்முலாவோட போய் அப்ளை பண்ணுவோமா? எக்ஸ் வேல்யூ என்னது? 28 + y ஈக்குவல் டு 43. இங்கிட்ட இருக்க 28 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா என்ன போகும்? இங்கிட்ட இருக்க +28 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது -28 ஆகும். அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு 15ன்னு கிடைக்கும். இப்போ எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. எக்ஸோட வேல்யூ அந்த 28, ஒய்யோட வேல்யூ என்ன? 15. அவங்க என்ன கேட்குறாங்க? 2ஓட பெருக்கல் பலன் என்னன்னு கேட்குறாங்க. எக்ஸ் வேல்யூவோட ஒய் வேல்யூவோட பெருக்கல் பலன். எக்ஸ் வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 28. ஒய் வேல்யூ என்ன கிடைச்சோம்? 15. அப்போ ரெண்டையும் பெருக்கும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 420. வேல்யூ என்ன கிடைக்கும்னா 420 எனக்கு. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன், ஆன்சர் 420. புரிஞ்சுதா? ஒரு கூடுதல் கொடுத்துட்டு அதோட எண்ணம், அதோட வித்தியாசம் கொடுத்துருக்காங்க. வித்தியாசன்றப்ப நம்ம மைனஸ் எடுத்துப்போம். அதை எக்ஸ்ஒய்யையும் கண்டுபிடிச்சி அந்த எக்ஸ்ஒய் அந்த இரு எண்களை பெருக்குனா என்ன வேல்யூ கிடைக்கும்னு கேட்குறாங்க. அதுதான் நம்மளுக்கு 420 கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் சம். ஒரு கிராமத்தில் உள்ள 300 நபர்களில் 180 பேர் தேநீர் அருந்துவார்கள். எவ்வளோ பேர் இருக்காங்க? 300 பேர். அதில் தேநீர் அருந்துறவங்க எவ்வளோ? தேநீர்னா டீ. எவ்வளோ குடிக்கிறாங்க? 180 பேர் குடிக்கிறாங்க. குழுவில் ஒவ்வொரு நபரும் இவ்விரண்டில் குறைந்தபட்சம் ஒன்றையாவது அருந்துவார்கள் எனில் காப்பி அருந்தி தேநீர் அருந்தாதவர்கள் எத்தனை பேர்? காப்பி அருந்துறவங்க எவ்வளோன்னு பேர்னு கேட்குறாங்க. அதனால தான் இந்த கொஷினை வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லைங்க. ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் 300 பேர் இருக்காங்க. அதில் 180 பேர் டீ குடிக்கிறாங்க. அப்போ காஃபி குடிக்கிறவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்குறாங்க. காப்பி அருந்தி தேநீர் அருந்தாதவர்கள், தேநீர் அருந்துறவர்கள் தான் நம்ம தெரிஞ்சிச்சு. அப்போ காப்பி அருந்துறவங்க தான் அவங்க கேட்குறாங்க. அப்படி பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தில் இருக்க மொத்த எண்ணிக்கையோட டீ குடிக்கிறவங்களை கழிச்சோன்னா நம்மளுக்கு காஃபி குடிக்கிறவங்க கிடைச்சிடுவாங்க. அப்படி பார்க்கும்போது ஆன்சர் 120. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா
டி ஆப்ஷன். கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஒரு கதை மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க கேட்குறது என்னென்னா, ஒரு கிராமத்தில் 300 நபர்களில் 180 பேர் டீ குடிக்கிறாங்க. குழுவில் ஒவ்வொரு நபரும் இவ்விரண்டில் குறைந்தபட்சம் ஒன்றையாவதுன்றப்ப நம்ம டீயவே எடுத்துக்கலாம். அப்படின்னா காப்பி அருந்தி தேநீர் அருந்தாதவர்கள் எத்தனை பேர்? அப்போ காப்பி அருந்துறவங்க எத்தனை பேர்னு கண்டுபிடிச்சோன்னா நம்மளுக்கு 120 பேர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு, ஒரு கோணமானது அதன் நிரப்பு கோணத்தின் 1/5 சமம் எனில் அக்கோணம் யாதுன்னு கேட்டிருக்காங்க. நிரப்பு கோணம்னாலே நம்மளுக்கு டிகிரி பார்த்திங்கன்னா 90 டிகிரி வரும். நிரப்பு கோணம்னா 90 டிகிரி வரும். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு கோணமானது அதன் நிரப்பு கோணம்ன்றப்ப 90 டிகிரி வரும். நிரப்பு கோணத்தில் 1/5 சமம். 1/5 சமம் எனில் அக்கோணம் யாது? அப்போ அந்த வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஒரு கோணத்தோட நிரப்பு கோணத்தோட 1/5. அப்போது அந்த கோணத்திலேருந்து நம்மளுக்கு முதல்ல இருக்க கோணத்தை கழிக்கும்போது 1/5 சொல்கிறாங்க. அந்த கோணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த கீழே இருக்க சம்ஸ் எப்படி கொண்டு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ படிங்களேன். ஒரு கோணம் என்ன? எக்ஸ். அதன் நிரப்பு கோணம் தான் என்னது? 90 டிகிரி. 1/5 சமம். 1/5 சமம்னு சொல்லிட்டோம். எனில் அக்கோணம் இதை தான் நம்ம வந்து என்னன்னு இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நம்ம இந்த 5 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிற 5 எக்ஸு கொண்டு வந்தால் என்ன கிடைக்கும்? 5xன்னு கிடைக்கும். அப்போ மேலே வந்து ஒன்றா உள்ளே பெருக்கிட்டோம்னா நம்மளுக்கு 90 டிகிரி -xன்னு கிடைக்கும். இந்த -x ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது +xஆக மாறும். இப்போ 5x + x ஈக்குவல் டு 90 டிகிரி. என்ன வேல்யூ கிடைக்கும் நம்மளுக்கு? 6x ஈக்குவல் டு 90 டிகிரின்னு கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கணும்னா 90 டிகிரி பை 6ன்னு போடுவோம். அப்போ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 15 டிகிரி. 1 டைமும் இது 3 இருக்கும், இது 5 டைமும் போடுவோம். அப்போ நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? எக்ஸோட வேல்யூ 15 டிகிரி. இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த 15 டிகிரியை தான் வந்து எக்ஸாக கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ கொஸ்டினை மறுபடியும் வாட்ச் பாருங்கள். ஒரு கோணமானது அதுதான் 15 டிகிரி. அதன் நிரப்பு கோணத்தில் 1/5னா 90ல் 1/5ன்றப்போ அந்த கோணத்தை கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு அந்த வேல்யூ கிடச்சிரும். 1/5 தான் 15. ஆன்சர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் சம். நான் வாங்கும் ஒவ்வொரு 12 மாம்பழங்களில் 3 மாம்பழங்கள் அழுகி போய்விடும் எனில் நான் 100 மாம்பழங்களை வாங்கினால் எத்தனை அழுகிய மாம்பழங்கள் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எவ்வளோ மாம்பழம் வாங்குறாங்க? ஒவ்வொரு 12 மாம்பழத்துக்குமே 3 அழுகி போகுது. இது அழுகிய மாம்பழம். 12 மாம்பழத்துக்கு 3 மாம்பழம் அழுகுச்சுன்னா 100 மாம்பழம் வாங்கினா எத்தனை மாம்பழம் அழுகி போயிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து இங்கே மாம்பழத்தோட எண்ணிக்கை கூடியிருக்கு. அப்போது அழுகினதோட எண்ணிக்கையும் கண்டிப்பாக கூடுதல் மாம்பழங்க தான் அழுகியிருக்கும். இப்போ வந்து இது நேர்த்தகவலை வந்திருக்கா? ரெண்டுமே நேர்த்தகவல் வந்திருக்கு, எதிரெதிராக வரல. அப்படின்னு இருக்கும்போது நம்ம தலைகீழாக எழுதணும். கீழே இருக்க வேல்யூ மேலேயும் மேலே இருக்க வேல்யூ கீழேயும். ஏதாவது இப்போ உங்களுக்கு இந்த இடத்த நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸு இப்போ ரெண்டுமே நேர்த்தகவலை வந்திருக்கு, ரெண்டுமே கூடுதலாக வந்திருக்கு. அப்படின்னு இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த 2 வேல்யூ மாற்றி எழுதுவோம். மேலே இருக்கிறது கீழேயும் கீழே இருக்கிறத மேலே எழுதுவோம். இந்த ஏன் மேம் மாற்றி எழுதக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. நம்மளுக்கு கிடச்சிருக்க 2 வேல்யூ கிடச்சிருக்கும்ல. இங்கே வந்து நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே வேல்யூவே இல்லை. அந்த பக்கம் போகாமல் எந்த வேல்யூ நம்மளுக்கு 2 வேல்யூ கிடச்சிருக்கோ அந்த இடத்த தான் நம்ம வந்து மாற்றி எழுதணும். இப்போ பார்த்தீங்கன்னா 100/12ன்னு எழுதிட்டு × 3ன்னு எழுதணும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இதை அடிச்சு கொடுக்கலாமா? 1 3 3 4 12 1 4 25 4 100 கிடைக்கும். அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 25. அவங்க 12 மாம்பழம் வாங்கினதில் 3 மாம்பழம் அழுகுதுன்னா 100 மாம்பழம் வாங்கும்போது 25 மாம்பழம் அழுகி இருக்கும். அதுதான் ஆன்சர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 25. அவ்வளோதாங்க, முடிஞ்சு. நேற்று நம்பர்ஸ் பார்த்தோம், இன்றைக்கி பார்த்தோம். இந்த வீக் ஸ்டார்டிங்கில் நான் நம்பர்ஸ் போட்டுக்க மாட்டேன். இப்போ வந்து ஒவ்வொருத்துலேருந்து பேசிக்ஸாக எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த வீக் ஃபுல்லாக நம்பர்ஸ் வரும். கன்யூஸாக வாட்ச் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் டு ஆல்.